இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தாய்மொழி பள்ளிகளுக்கு அதிக அரசாங்க ஒதுக்கீடா? கல்வி அமைச்சர் ஃபட்லினா மறுப்பு. தேவைகளின் அடிப்படையிலேயே பள்ளிகளுக்கான அரசாங்கத்தின் நிதி வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டிக் தெரிவித்திருக்கிறார். தேசிய பள்ளிகளை விட தமிழ் மற்றும் சீன பள்ளிகள் கூடுதலான நிதியை பெறுவதாக கூறப்படுவதை அவர் மறுத்தார். தங்களது குறிப்பிடத்தக்க சேவைகள், முன்னுரிமை ஆகியவற்றின் அடிப்படையிலேயே பள்ளிகளுக்கு கூட்டரசு அரசாங்கம் நிதிகளை விநியோகித்து வருவதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு பள்ளிக்கும் தனது சொந்த தேவைகளும் முன்னுரிமைகளும் உள்ளன. தேவைகளின் அடிப்படையின் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடுகள் விநியோகிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பிட்ட தொகை சீன தொடக்க பள்ளிகளுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் அதனை கவனிப்போம். இதே அணுகுமுறைதான் தமிழ் தொடக்க பள்ளிகளுக்கான நிதி விவகாரத்திலும் கடைபிடிக்கப்படுவதாக ஃபட்லேட் கூறினார். மாணவர்கள் சிறந்த கல்வி வசதியை பெறுவதற்கு உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் நிதி அவசியம் என்பதால் அனைத்து பள்ளிகளுக்கும் நியாயமான வகையில் அமைச்சு பகிர்ந்து வழங்குவதாக அவர் தெரிவித்தார். பள்ளியை சுற்றியுள்ள பகுதி நன்றாக இருப்பது உறுதிப்படுத்தப்படும். பிரதமர் அன்வார். நாடு முழுவதிலும் பள்ளியை சுற்றியுள்ள பகுதி நன்றாக இருப்பதை எப்போதும் உறுதிப்படுத்துவேன் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு பள்ளிகளும் தொடர்ந்து நல்ல நிலையில் இருந்தால்தான் மாணவர்கள் முழுமையாக பள்ளி பாடத்தில் கவனம் செலுத்த முடியும் என அன்வார் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். அந்த முகநூலில் தனது அரசியல் செயலாளர் அகமது ஃபர்ஹான் ஃபவுசி குவாந்தானில் சுல்தானா ஹஜா கால்சோம் இடைநிலை பள்ளியை கண்காணிப்பதையும் அன்வார் பதிவிட்டிருந்தார். அண்மையில் தம்மை பிரதிநிதித்து அகமது ஃபர்ஹான் குவாந்தான் இந்திரா மக்கோத்தாவில் உள்ள பள்ளிக்கும் வருகை புரிந்ததாக அவர் தெரிவித்தார். சம்பள பணம் தீர்ந்துவிட்டது, மனைவி திட்டுவார் என்பதால் பொய் புகார் செய்த ஆடவர். சம்பள பணம் செலவழித்ததால் மனைவி திட்டுவார் என்பதால் அப்பணத்தை 2 கொள்ளையர்களிடம் இழந்ததாக பாதுகாவலர் ஒருவர் பொய் புகார் செய்தது கண்டறியப்பட்டது. புகார்தாரரான 65 வயது ஆடவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இந்த விவகாரம் அம்பலமானதாக கெமமான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். தாம் புகார் செய்தது போல தமது காரில் ஏறிய ரோஹிங்யா ஆடவனும் அவனை இறக்கிவிட்ட இடத்திலிருந்த மற்றொரு நபரும் தம்மிடம் இருந்து 1100 ரிங்கிட்டை திருடி சென்றதாக செய்த போலீஸ் புகார் ஜோடிக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை என்பதை அந்த பாதுகாவலர் ஒப்புக்கொண்டார். மேலும் அந்த ஆடவர் 3 ஆண்டு காலமாக தனக்கு அறிமுகமான பெண் தோழிக்கும் பணத்தை கொடுத்துள்ளதை ஒப்புக்கொண்டார். பண்டாராயா மீன்களை பிடித்து தந்தால் 1 கிலோகிராமுக்கு 1 ரிங்கிட் வெகுமதி வழங்குகிறது ஸ்லாங்கூர் அரசு. பண்டாராயா ஃபிஷ் எனப்படும் சக்கர்மவுத் கேட்ஃபிஷ் மீன்களை பிடிக்கும் ஆர்வலர்கள் ஒவ்வொரு கிலோவுக்கும் 1 ரிங்கிட் வழங்குவதற்கு ஸ்லாங்கூர் அரசாங்கம் முன்வந்துள்ளது. செப்டம்பர் 1 தேதியில் இருந்து அக்டோபர் 1 தேதி வரை ஸ்லாங்கூர் நீர் நிலையங்களில் பிடிக்கப்படும் இந்த மீன்களை வெகுமதிக்கு ஈடாக குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் டத்துஸ்ரீ அமீருடன் ஷாரி கூறினார். இந்த ஆக்கிரமிப்பு இனவகை மீன்கள் கிட்டத்தட்ட அனைத்து ஆறுகள், கிளான் பள்ளத்தாக்கில் உள்ள ஏரிகள் மற்றும் சுரங்க குளங்களில் படையெடுத்துள்ளன. இந்த மீன்கள் தற்போதுள்ள சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதோடு நம் நாட்டின் மீன் இனங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. பண்டான்பேட்டானாவில் மாநில அளவிலான உலக நீர் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட போது அமீருடன் ஷாரி இதனை தெரிவித்தார். இந்த மீன்களை பிடிப்பவர்கள் அவற்றை ஒப்படைக்கும் இடங்கள் குறித்த விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என மாநில அடிப்படை வசதிகள் மற்றும் விவசாய குழுவின் தலைவரான இசாம் ஹாஷிம் தெரிவித்தார். ஜம்போலில் மனைவியை கத்தியால் குத்திவிட்டு விஷம் குடித்த கணவர். மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து அவரை கத்தியால் குத்திவிட்டு கணவர் விஷம் குடித்தார். நேற்று காலை மணி 10 அளவில் பஹாவில் உள்ள வீட்டில் இச்சம்பவம் நடந்ததாக ஜம்போல் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஹூ சாங் ஹூக் தெரிவித்தார். 30 வயதுடைய அந்த பெண்ணின் இடதுபுற விலா எலும்பில் அவரது கணவர் 2 முறை கத்தியால் குத்தியுள்ளார். அந்த பெண் இன்னமும் கொலபிலா துவாங்கு அம்புவான் நஜிஹா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக ஹூ வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரியிடமிருந்து இச்சம்பவம் குறித்து போலீசார் புகாரை பெற்றுள்ளனர். இதனிடையே நேற்று நண்பகல் மணி 2:30 அளவில் ஜெலபுவில் உள்ள தனது டூரியன் தோட்டத்தில் அந்த ஆடவர் களைக்கொல்லி மருந்தை அருந்தி
தொடர்ந்து ஜம்போல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆபத்தான ஆயுதத்தினால் காயம் விளைவித்தது தொடர்பில் அந்த பெண்ணின் கணவருக்கு எதிராக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கெந்திங்கிலிருந்து பிரேக் செயல் இழந்து சாலை தடுப்பில் மோதியதில் ஓட்டுநர் காயம். ஜாலான் கெந்திங் சாலையில் 2.6வது கிலோமீட்டரில் பேருந்து ஒன்றின் பிரேக் செயல் இழந்ததை தொடர்ந்து சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. 38 வயதுடைய உள்நாட்டு ஆடவர் ஒருவரால் கெந்திங்கிலிருந்து கோலாலம்பூரை நோக்கி ஓட்டிச் சென்ற அந்த பேருந்து நேற்று நண்பகல் மணி 1:40 அளவில் விபத்துக்குள்ளானதாக பென்டோங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜைஹாம் முகமது கஹார் தெரிவித்தார். இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் காயம் அடைந்த வேளையில் அதிலிருந்த 20 பயணிகள் காயம் எதுவும் இன்றி உயிர் தப்பினர். இதனிடையே சாலையை பயன்படுத்தியோர் இச்சம்பவத்தை நேரில் பார்த்திருந்தால் விசாரணைக்கு உதவுவதற்காக போலீசுடன் தொடர்பு கொள்ளும்படி சூப்பரிண்டென்டென்ட் சைஹாம் கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூரில் 3 அதிரடி நடவடிக்கை, 900க்கும் மேற்பட்டோருக்கு குற்றப்பதிவுகள். சாலை போக்குவரத்து துறை, கோலாலம்பூர் போக்குவரத்து போலீஸ், தேசிய போதைப்பொருள் குற்றவியல் விசாரணை துறை கூட்டாக வெவ்வேறு இடங்களில் மேற்கொண்ட 3 ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளில் 900க்கும் மேற்பட்டோருக்கு குற்றப்பதிவுகள் வழங்கப்பட்டன. அவர்களில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய சில மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளும் அடங்குவர். சில போலீஸ் நடவடிக்கைகளிலிருந்து பிடிபடாமல் இருப்பதற்காக தங்களது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு கூடியிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று காலை 11 மணிக்கு தொடங்கிய இந்த நடவடிக்கை இன்று விடியற் காலை 5 மணிக்கு முழுமையடைந்ததாக கோலாலம்பூர் போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ அஸ்ரி அகமது யூசுப் தெரிவித்தார். இந்த நடவடிக்கையின் போது மொத்தம் 2397 வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டன. போதைப்பொருள் பயன்படுத்திவிட்டு வாகனங்கள் ஓட்டிய 8 பேருடன் மது போதையில் கார் ஓட்டிய 13 பேரும் கைது செய்யப்பட்டதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அஸ்ரி தெரிவித்தார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் மலேசிய சைக்கிளோட்ட வீரர் அசிசுல் ஹஸ்னியின் போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் கெய்ரின் சைக்கிளோட்ட பிரிவில் மலேசிய வீரரான பாக்கெட் ராக்கெட்மேன் என்று வர்ணிக்கப்படும் டத்தோ அசிசுல் ஹஸ்னி அவாங் போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது. 5வது முறையாக ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் கெய்ரின் சைக்கிளோட்ட பிரிவில் கலந்து கொண்ட அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளாகியுள்ளார். 36 வயதான அசிசுல் மற்றும் பிரெஞ்சு வீரர் ரேயான் ஹெலால் ஆகியோர் டெனி ட்ராக்கை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு மிக விரைவாக நகர்ந்ததாக கருதப்பட்டதால் நேற்று நடந்த முதல் தேர்வு சுற்று போட்டியில் அசிசுல் ஹல்னியை தகுதி நீக்கம் செய்ய நடுவர் குழு முடிவு செய்தது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் தொடர்ச்சியாக 3வது முறையாக பதக்கம் பெறும் வாய்ப்பை பெறுவதற்கு அசிசுல் சிறந்த அடைவு நிலையை வெற்றி பெறுவார் என மலேசியர்கள் எதிர்பார்த்திருந்ததால் தற்போது பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது. அவர் 3 ஆண்டுகளுக்கு முன் டோக்கியோவில் வெள்ளிப்பதக்கம் வென்றதோடு ரியோ டி ஜெனரோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் பெற்றார். போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அதிர்ச்சியில் இருந்து அசிசுல் ஹஸ்னி இன்னும் மீளவில்லை என அவரது பயிற்சியாளர் ஜான் பிஸ்லே தெரிவித்தார். தாயின் பாதங்களை கழுவிய தண்ணீரை குடித்தேன். ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தோனேசிய எடை தூக்கும் வீரர் நிகழ்ச்சி. ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தோனேசிய பளுதூக்கும் வீரர் என்ற வரலாற்றை ஏற்படுத்தியிருக்கும் ரிஸ்ஸி டுனிசியாவை போட்டிக்கு முன் ரிஸ்கி தனது தாயின் கால்களை கழுவி பின்னர் அந்த நீரை அருந்திய சடங்குதான் இந்த சாதனைக்கு உண்மையில் உதவியது என நிகழ்ச்சியுடன் கூறினார். அவர் 199 கிலோ எடையுடன் கிளீன் அண்ட் ஜர்க் என்ற ஒலிம்பிக் சாதனையையும் ஏற்படுத்தியுள்ளார். அவர் 73 கிலோ பிரிவில் 155 கிலோ ஸ்நாட்ச் மற்றும் 199 கிலோ கிளீன் அண்ட் ஜர்க் உட்பட 354 கிலோ எடையை தூக்கினார். தாய்லாந்தில் 2024 IWF உலகக்கிண்ண போட்டியில் கலந்து கொண்ட போதும் தனது தாயின் கால்களை கழுவிய நீரை அருந்தியதாகவும் அப்போதும் தாம் வெற்றி பெற அந்த சடங்கு உதவியதாக அவர் ஒப்புக்கொண்டார். நான் எந்த ஒரு போட்டியில் பங்கேற்பதற்கு முன் என் அம்மாவின் கை கால்களை தண்ணீரில் கழுவி அந்நீரை குடிப்பேன். ஒவ்வொரு முறையும் நான் என் தாயின் கால்களை முத்தமிட்டு என் தாயின் கால்களை கழுவி தண்ணீரை குடிக்கும் போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஐஸ்வர்யா ராயிடம் இருந்து விவாகரத்து செய்யும் அபிஷேக் பச்சன், டீப் ஃபேக் காணொலி வைரல். ஐஸ்வர்யா ராயிடம் இருந்து அபிஷேக் பச்சன் விவாகரத்து செய்ய போவதாக வெளியான டீப் ஃபேக் போலி வதந்தி காணொலி சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. இருவரும் இதை பற்றி எதுவும் பேசவில்லை என்றாலும் இது குறித்த விவகாரம் மீண்டும் வைரலாகியுள்ளது.
ஜூலை மாதம் ஐஸ்வர்யாவும் நானும் விவாகரத்து செய்வதற்கு முடிவு செய்துள்ளோம் என அபிஷேக் கூறும் தகவல் மோனோக்ரோம் வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சிலர் வீடியோ வெளியிட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. அந்த காணொளி தகவல் உண்மையா அல்லது ஜோடிக்கப்பட்ட தகவலா என்பது தெரியவில்லை என்றும் அந்த பட விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வீடியோவின் நம்பகத்தன்மையும் தெரியாத நிலையில் ஒவ்வொரு நாளும் ஐஸ்வர்யா அபிஷேக் குறித்த ஆருடங்கள் தொடர்ந்து வெளியாகின்றன.